தமிழகத்தில் அக்டோபர் மாதத்தில் நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி நிறுவப்பட்டு அதன் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தினார். இதன் மூலம் விஜய் அரசியலில் தன் ஆதிக்கத்தை நிரூபிக்க முற்பட்டார். மேலும் அவரது தன்னம்பிக்கை மிகுந்த அரசியல் பயணம் தமிழகத்தில் பரபரப்பை உருவாக்கியது. ஆனால் விஜய் எதிர்பாராத விதமாக கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் மாநாட்டின் பிறகு தனது மேடை பேச்சில் விஜயின் அரசியல் தளத்தையும் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொள்கைகளையும் விமர்சித்து தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம் குறித்து கருத்துக்களை வெளியிட்டார். இதில் விஜயின் அரசியல் நோக்கங்களுக்கு தனிப்பட்ட அடையாளங்களுக்கு எதிராக கூறினார். இதற்கு விஜய் பதிலளிக்காத நிலையில் நடிகர் சத்யராஜ் அவரது ஸ்டைலில் சீமானின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். விஜயின் பிறந்த நாளில் சீமான் வாழ்த்து கூறினார். ஆனால் அதே நேரத்தில் கமலஹாசனுக்கு வாழ்த்து கூறாதது பலரால் விமர்சிக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் விஜயின் நடவடிக்கைகள் பரபரப்பாக பேசப்பட்டாலும் விஜய் எந்த கட்சிக்கும் தன்னை ஆதரவாளராக காட்டிக் கொள்ளாததோடு தன் கட்சியில் தமிழகத்தில் முக்கியமான மாற்று சக்தியாக உருவாக்கும் திட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார். நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையாக திமுகவின் ஊழல் பட்டியலை விஜய் வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் சமூக வலைதளங்களில் விஜய் குறித்து புதிய சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன. அவரது பிளாக் மணியின் மூலம் வரி செலுத்தாத படங்கள், சிறந்த பிளாக் முனையில் நடந்த விற்பனைகள் உள்ளிட்ட விமர்சனங்களையும் அடுக்கி வைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டுகளில் தமிழக அரசியல் களத்தில் முக்கிய பங்களிப்பாக விஜய் திகழ்ந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் அவர் தன் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டியது அவசியம் என கூறுகிறார்கள். மேலும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் தனது கட்சி சார்பில் முதலமைச்சர் பதவிக்கான தேர்தலில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.